ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் நல்ல மழை. எங்கள் ஏரியான்னு சொல்ல முடியாது, எங்கள் ஊரில் நல்ல மழை பெஞ்சிருக்கு. நல்லா தூங்கிட்டோம், சண்டே லீவு தானேன்ட்டு. எந்திரிச்சு போய் வெளியில் போய் பார்த்தா சரியான ரோடெல்லாம் ஈரம், தண்ணி. இப்போ தான் பெஞ்சு நின்றுருக்கு போல் மழை. ஆனால் சொல்லிட்டு தான் இருந்தாங்க 2 நாள் இந்த ஊரில் மழை இருக்குன்னு சொல்லிட்டு. வீட்டுக்குள்ளே ஒன்றுமே தெரியலை, மழை பெஞ்ச மாதிரி தெரில. அந்தளவுக்கு நல்லா தூங்கிட்டோம். நல்ல வேளை இன்றைக்கி லீவாகவும் போச்சு. நம்ம நினச்ச நேரத்துக்கு எந்திரிச்சிக்கலாம்ல. வெளியில் போய் பார்த்தா நல்ல மழை பெஞ்சிருக்கு. அந்த மழைக்கு ஏற்ற மாதிரி சூடான டீ, அதுக்கு சைடிஷ் என்னன்னு பார்க்கலாமா? 1/2 கப் டீ, கொள்ளன்னு டீ, அப்புறம் ஒரு அப்பம், ஒரு உளுந்த வடை, ஒரு சமோசா. எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு பிள்ளை கடைக்கு போச்சு, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். இவன் எந்திரிக்கிற மாதிரி தெரியலை, பால் இல்லை. ஒரு பாலும் 2 அப்பமும் வாங்கிட்டு வான்னு சொன்னேன். ஒரு அப்பம் தான் இருந்துச்சுன்னு சொல்லி இதில் ஒன்று, அதில் ஒன்று, இதில் ஒன்று, 3 ஒன்று வாங்கிட்டு வந்துருச்சு அந்த பொண்ணு. நான் டீ போட்டுட்டேன். இப்போ நான் டீயை குடிச்சிட்டு வேலைக்கு கிளம்பிடுவேன். சார் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கட்டுன்னு சொல்லி விட்டாச்சு. தூங்கி எந்திரிச்சு வீட்டில் வேலை கொடுத்துருக்கேன். என்னம்மா காலையிலே இத்தனை வடையும் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி யாரும் திட்டிடாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி அப்போ வாங்குகிற பழக்கம் இருக்குது, தினமும் கிடையாது. தினமும் போய் வாங்குகிற அளவுக்கு டைமும் இல்லை எங்களுக்கு. டீ கடை பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதனால் இன்றைக்கு மட்டும் மழை, நல்ல குளிர், இதுக்கு வெறும் டீ குடித்தா பத்தாது, அப்போ சாப்பிடணும்னு 2 தான் வாங்கிட்டு வர சொன்னேன். பார்த்தா எங்களுக்கு 3 கிடச்சிருச்சு. சரி, யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். தினமும் நான் அப்போ இல்லாமல் டீ குடிக்க மாட்டேன், இல்லை நானும் எப்போயாவது இந்த மாதிரி குடிச்சிருக்கேன் அப்படின்னு யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்கோ சொல்லுங்கள். எனக்கு இந்த பழக்கம் இருந்துச்சு சின்ன வயசில். தினமும் அப்போம் டீ தான். அப்போம் சாப்பிட்டுட்டு தான் பல்லே விளக்குவேன் சின்ன வயசில், உண்மையாகவே. இப்போது வளர வளர நமக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுல்ல, நமக்கு நிறையா குடும்ப பொறுப்புகள் அந்த மாதிரி வரும்போது இதெல்லாம் பெருசாக தெரியலை, இப்போது தேவைப்படலை. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் ஆசையாக இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிடுவோம். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள். ஹாப்பி சண்டே. நானும் வேலைக்கு போயிட்டு தான் சமைக்கணும். என்ன செய்கிறேன்னு மத்தியானம் வீடியோவில் போடுறேன். பாய்.